ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 185. சாயி மகாராஜ் ஞான களஞ்சியம். மசூதியிலே வசிப்பவராக மாறி கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எந்த நாட்டிலே என்ன நடந்தாலும் அனைத்தையும் அவர் அறிவார். விளக்கம். மசூதியிலே அமர்ந்திருக்கும் சாய் மகாராஜ் எந்த நாட்டிலும் நடக்கும் கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்கால நிகழ்வுகளை அறிவார். எல்லா உயிரினங்களின் ஒற்றுமையையும் அனுபவிக்காமல் ரத்தன்ஜி அவுலியாவுக்காக செலவழித்த 3 ரூபாய் 14 அணாக்களின் மதிப்பை சாயி எப்படி அறிந்திருப்பார்? நாந்தேட் ஷீரடியிலிருந்து வெகு தொலைவிலே உள்ளது. அவுலியாவும் சாயியும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க கூட வாய்ப்பு இல்லை. பிறகு பாபா அந்த செய்தியை எப்படி புரிந்து கொண்டார்? எல்லோருடைய ஆன்மாவும் ஒன்றுதான். அவுலியாவும் பாபாவும் வெளிப்புற உடலிலே வேறுபட்டிருந்தாலும் உள்ளத்தினுடைய வடிவிலே அவர்கள் ஒன்றாகவே இருந்தனர். அவர்கள் இருவரும் அப்படித்தான் என்று சொல்வது சரியல்ல. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் பிரிந்தது இல்லை. ஷீரடிக்கும் நாந்தேட்டுக்கும் இடையே அதிக தூரம் இருந்த போதிலும் அவர்களின் இதயங்கள் ஒன்றாகவே இருந்தன. நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தைப் போலவே துறவியும் பிரபஞ்சத்திலே எங்கும் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும் அறிந்திருந்தார். ரத்தன்ஜி சாயினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார். சரியான நேரத்திலே அவரது மனைவி ஒரு அருமையான மகனை பெற்றெடுத்தார். பல வருட வறட்சிக்கு பிறகு மழை பெய்த போது சேட்ஜிக்கு ஒரு மகன் பிறந்தான். அதுவே அவருக்கு பிறந்திருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றது. இதற்கு பிறகும் ரத்தன்ஜி பாபாவிடம் தொடர்ந்து சென்றார். மாமரம் வசந்த காலத்திலே பூத்து காய்க்கும், இருப்பினும் எல்லா மாம்பழங்களும் பழுக்காது. மேலும் ரத்தன்ஜியினுடைய 12 மகள்களிலே 4 பேர் மட்டுமே உயிர் பிழைத்து நாந்தேடாவிலே மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். தற்செயலாக என்ன நடந்தாலும் உங்கள் மனதை அதில் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். இதை மனதில் கொண்டு ரத்தன்ஜி ஒரு கணம் அமைதியாக இருந்தார். எந்த வருத்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை. பக்த லீலாமிருதத்தின் 21வது அத்தியாயத்திலே ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே எவ்வாறு ஷீரடிக்கு சென்றார் என்பதை தாஸ்கனு விவரித்துள்ளார். மகாராஜ் சாத்தேவை ஆசீர்வதித்தார். நீ திருமணம் செய்து கொள், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இதனால் சாத்தே திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அவருக்கு முதல் 2 மகள்கள் பிறந்தனர். அதனால்தான் சாத்தே மிகவும் சோகமானார். ஆனால் சாயினுடைய ஆசீர்வாதங்கள் வீண் போகவில்லை. 2 மகள்களுக்கு பிறகு சாத்தேவிற்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் மகாராஜாவினுடைய அருளால் மகிழ்ச்சியாக வளர்ந்தான். தானே நகரிலே சோல்கர் என்ற ஏழை ஒருவர் வசித்து வந்தார். பாபா அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்தார். அனுபவம் இல்லாமல் அறிவு பயனற்றது போல குங்குமம் இல்லாத நெற்றியும் பயனற்றது. அன்பு இல்லாமல் கீர்த்தனைகளை பாடுவதும், அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் புத்தகங்களை படிப்பதும் எல்லாம் பயனற்ற முட்டாள்தனம். குறிப்பு: இது சாயி சரிதம் அல்ல, மகிழ்ச்சியினுடைய ஒரு பார்வை. இது பரமாமிர்தத்தினுடைய பலன். பக்தியுடன் உட்கொள்ளுங்கள்.
ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की